அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முழுக்க கமல்ஹாசன் தான் பேசப்படுகிற பெயரா இருப்பார். ஏன்னா அவர் மாநிலங்களவை எம்பியாக போறாரு. அவர் பேரை திமுக அறிவிச்சிருக்கு. அறிவிச்சதாலே அவர் எம்பிங்க ஆயிட்டார். போட்டிங்கிறது பேருக்கு தான், தேர்தலுங்கிறது பேருக்கு தான். மற்றபடி அவர் உறுதியாக திமுகவுடைய எம்பியாக மாநிலங்களவை செல்ல போறாரு. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். இதற்கு முன்பு ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தோம். அது எப்படி அவர் எம்பி ஆனார், எப்படி இந்த பதவி அவருக்கு கிடைச்சது அப்படிங்கிறத பற்றி. அது கமல்ஹாசனை நம்ம விமர்சிச்செல்லாம் சொல்லலை. என்ன நடந்ததோ அதை நம்ம களத்தில் என்ன நின்று நம்ம பார்த்தோமோ அதைத்தான் நான் பதிவு பண்ணியிருந்தேன். நிறைய பேர் என்னன்னா உண்மையே பேசாதரான்றாங்க. எல்லாமே ஒன்று சூப்பர்லேட்டிவ், அந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னாங்களே இங்கிலீஷில், அந்த மாதிரி எல்லாத்தையுமே உச்சகட்டமாக பாசிட்டிவாக எந்த குறையும் சொல்லாமல் அப்படியே பூசி மெழுகிட்டே போயிடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா என்னன்னு தெரில. என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியவே வேணாமா? அது நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீங்களா? அந்நேரத்துக்கு எதை சொல்கிறாங்களோ அதுதான்டா உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு போயிடுவீங்களா? அப்படி பார்த்தா விஜய் தான் தமிழ்நாட்டு முதல்வர். விஜய்க்கு இணையான ஆளே கிடையாது. விஜய் மாதிரி ஒரு நடிகனும் கிடையாது. விஜய்க்கு நிகராக வசூலிக்கிற நடிகரே இல்லை. இதெல்லாத்தையும் நீங்கள் நம்பிட்டு தான் ஆகணும். அப்போ இதெல்லாம் எந்த வகையிலும் பகுத்து நம்ம பார்க்கவே முடியாமல் போயிடும். அதனால் நம்ம என்ன நடந்ததோ அதை சொல்கிறோம். அந்த உண்மையை கேளுங்க, பாருங்க. அது உண்மையாக இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்கள். அதை நம்ம கண்டிப்பாக ஏற்றுப்போம். ஸோ அப்படித்தான் நான் அந்த வீடியோவில் கமல் எப்படி எம்பி ஆனார், கமலுக்கு எப்படி திமுகவில் எம்பி பதவி கிடைச்சிது அப்படிங்கிறத தான் நம்ம முன்ன பதிவு பண்ணியிருந்தோம். இப்போது கமலுக்கு எம்பியாக தகுதி இருக்கா? எம்பியா அவர் என்ன சாதிப்பார்? கமல்ஹாசன் மாநிலங்களவையில் ஒரு எம்பியா போயிட்டு எப்படி செயல்படுவார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல கமல்ஹாசனுக்கு எம்பி ஆவதற்கு தகுதி இருக்கா அப்படின்னா 100க்கு 200% அவருக்கு அந்த தகுதி இருக்கு, முழுமையான தகுதி இருக்கு. ஏன்னா அரசியல், வரலாறு, பண்பாடு, இந்த சமூகம் சார்ந்த பார்வை என அனைத்திலுமே கமல்ஹாசனுடைய அந்த சிந்தனைங்கிறது 100% இருக்கு. அதுல எந்த ஒரு சந்தேகமோ அல்லது எந்த ஒரு விமர்சனமோ யாருக்குமே தேவையில்லை. கமல்ஹாசனுடைய எதிரிகள் கூட இதையெல்லாம் ஒப்புக்கொள்வார்கள். அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு மனிதர் தான் கமல்ஹாசன். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், எதை பேச வந்தாலும் அதை முழுமையாக அழுத்தம் திருத்தமா ஆணித்தரமா எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் யார் முகத்தை பார்த்தும் பயப்படாமல் பேசக்கூடிய தகுதியும் துணிச்சலும் மிக்கவர் கமல்ஹாசன் அவர்கள். ஸோ அப்படிப்பட்டவர் இத்தனை காலம் ஒரு மக்கள் பிரதிநிதியா மக்கள் மன்றத்துக்கு போகாம இருந்தது தான் தவறு. ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ அவர் இன்னும் கூட முன்னாடியே அவர் பாராளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்துக்கோ போயிருக்க வேண்டியவர். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு எம்பியாக செயல்படுவதற்கான முழுமையான தகுதி அவருக்கு இருக்கு. வெறும் நடிகர் அப்படிங்கிறத வச்சு நம்ம இதை பேசல. கமல்ஹாசனுடைய சமூக பார்வை இருக்க, அது உண்மையிலே ரொம்ப பரந்துபட்டது. ஒரு அதாவது அனைவருக்குமான ஒரு பார்வையை கொண்டவர் கமல்ஹாசன். அவரை குறிப்பிட்ட இனத்துக்குள்ள, குறிப்பிட்ட சாதிக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள அடைக்க முடியாது. அந்த மாதிரியான சிந்தனை திறன் மிக்கவர். நீங்க ஒன்றும் இல்லை, கமல்ஹாசன் கூடன்னா சரிக்கு சம உட்காந்து பேசுன்னு அவசியம் இல்லை. கமல்ஹாசன் ஒரு ப்ரெஸ்ஸை பிரீஃப் பண்றாரு, மீட் பண்றாரு. அதுல ஒரு 10 நிமிஷம் அவரை பேச விடுங்க. அந்த 10 நிமிஷத்துல இந்த உலகம் பூரா சுத்தி வந்த ஒரு ஃபீலை கமல்ஹாசன் தருவார் உங்களுக்கு. அத்தனை விஷயங்களை தொட்டுட்டு வருவார். அத்தனை விஷயங்கள் அவருடைய பேச்சில் வரும். டைம் பத்தலையடா, எனக்கு இதுக்குள்ள நான் இவ்வளோத்தையும் பேசி முடிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை கொண்டவர் கமல்ஹாசன். அது இன்னொரு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கமலுடைய மனநிலைக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, அவரை அந்த சினிமாவில் ஒவ்வொரு ஆண்டும் அவர் பிறந்தநாள் வரும். அந்த பிறந்தநாள் வரும்போது எல்லோருமே அவரை வாழ்த்துவாங்க. அதுக்கு பதில் தரும்போது கமல்ஹாசன் சொல்கிற அந்த பதில், வழக்கமாக சொல்கிற பதில் தான். ஆனால் அதில் இருக்கிற அந்த ஆதங்கம் இருக்கு பாருங்க. உண்மையிலே நான்லாம் ரொம்ப அதை கேட்டு ரொம்ப பரவசமாயிருக்கேன். எப்படின்னா, எனக்கு நேரம் பத்தலையே, எனக்கு வயசு போய்கிட்டே இருக்கே, நான் இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன், என்னால் அதை சொல்ல முடியறதுக்குள்ள என்னோட ஆயுள் முடிஞ்சிருமோ அப்படின்ற கவலை எனக்கு ரொம்ப இருக்கு. அதற்குள்ளாக நான் இருப்பதற்கு உள்ளாக என்னென்னலாம் செய்ய முடியுமோ, என்னென்னலாம் புதுசாக தர முடியுமோ அத்தனையோ தரணும்னு நான் முயற்சி பண்றேன்
அப்படி ஒரு நன்றியை வந்து இப்படி சொல்லக்கூடிய ஆள் அவர் கமலஹாசன். அதே போல மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மொழி அறிவு அந்த சிந்தனை இருக்க அது அபாரம். ஒரு திராவிட இயக்க தலைவர்கள் எப்படி யோசிப்பாங்களோ மொழி குறித்து அப்படி யோசிக்கக்கூடியவர் கமலஹாசன். அவர் வந்து ஒரு ஒரு சாதியால ஒரு குறிப்பிட்ட சமூகமா இருக்கலாம், ஆனா தமிழ் அப்படின்னு வரும்போது அந்த சமூகத்தவர்கள் யாரும் சிந்திக்காத அளவுக்கு மிக உயர்வாகவும் பரந்துபட்ட அளவிலும் சிந்திக்கக்கூடியவர் கமலஹாசன். ஸோ அவர் வந்து ஒரு நம்ம இனத்துக்காகவும் இந்த மாநிலத்துக்காகவும் இந்த மொழிக்காகவும் இங்க இருக்கிற பிரச்சனைகளுக்காகவும் மிக சரியா வந்து குரல் கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் வந்து கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ அங்க போய் எப்படி யாருடைய குரலை அங்க ஒலிப்பார் அப்படின்னா இந்த மாநிலத்தினுடைய சுயாட்சி, இந்த மாநிலத்தினுடைய மானம் மரியாதை சொல்றோமே, இது அத்தனைக்காகவும் போராடக்கூடியவரா கமலஹாசன் நிச்சயமா அங்க இருப்பார். ஏன்னா அவர் போய் பார்லிமெண்ட்ல போயிட்டு அங்க போய் சம்பாதிச்சுதான் வந்து அவர் இனி தன்னுடைய வாழ்க்கையை வந்து செழுமைப்படுத்திக்கணும் அப்படிங்கிற நிலையில் அவர் இல்லை. அவருக்கு இன்னும் 7 தலைமுறைக்கு தேவையான சொத்துக்கள் வந்து கமலஹாசனுக்கு இருக்கு, பணம் இருக்கு. சொத்துக்கள்னா லிட்ரலாவே கமலஹாசன் கிட்ட வந்து மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அது பல பேருக்கு தெரியாது. நூற்றுக்கணக்கான ஏக்கர்களில் அவருக்கு வந்து சொத்து இருக்கு. அதே போல பணம் வேண்டிய அளவுக்கு அவர் வந்து சம்பாதிச்சிட்டாரு. புகழ் அதுன்னு சொல்லவே தேவையில்ல, உலகம் முழுக்க தெரிகிற ஒரு நடிகர்ல கமலஹாசன் ஒருத்தர். ஸோ இத்தனையும் அவருக்கு இருப்பது ஒரு பெரிய பிளஸ். அதனால வந்து ரொம்ப மன நிறைவோடவும் ரொம்ப ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமையும் இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் அவரால் குரல் எழுப்ப முடியும், பேச முடியும். குறிப்பா திமுகவின் கொள்கைகள் என்னவோ, திமுக என்னென்ன உரிமைகளுக்காக போராடுதோ அதையெல்லாம் முழுமையாக ஆதரிக்கக்கூடியவர் கமலஹாசன். அதனால வந்து இந்த திமுகவினுடைய முழுமையான திமுக எம்பியாவே வந்து அவரால் பாராளுமன்றத்தில் செயல்பட முடியும். அதே போல அவருடைய செயல்பாடுகள் எந்த வகையிலும் வந்து நம்ம வந்து தலைகுனி வைக்கிற மாதிரி நிச்சயமா இருக்காது. பெருமைப்படுகிற அளவுக்கு நம்மெல்லாம் வந்து பெருமையா சொல்லிக்கிற அளவுக்கு கமலஹாசன் வந்து அந்த பாராளுமன்றத்தில் செயல்படுவார் அப்படிங்கிறது வந்து நான் முழுசா அதை நம்புறேன். கமலஹாசன் வந்து இந்த எம்பியாக போறது வந்து 100% பொருத்தமானது, சிறப்பானது, இந்த மாநிலத்துக்கு வலு சேர்க்கக்கூடியதா தான் அவருடைய பாராளுமன்ற நுழைவுங்கிறது அமையும். ஏன்னா சாதாரண ஒரு கேண்டிடேட்டா போல அவர் 10-11 போய் உட்காந்துட்டு வர்ற மனிதரும் அவர் அல்ல. அவர் இருந்தா அந்த இடத்துல தன்னுடைய இருப்பை முழுசா வந்து நிலை நிறுத்தணும் அப்படின்னு அவர் வந்து அப்படிதான் நினைப்பார். யாரா இருந்தாலும் எந்த மேடையா இருந்தாலும் அந்த இடத்துல தன்னுடைய பிரசன்ஸுங்கிறது பெருசா இருக்கணும், எல்லாரும் கவனிக்கப்படுற அளவுக்கு நம்ம செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் கமலஹாசன். அதனால இந்த எம்பி பதவிங்கிறது கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அது கிடைத்தது யாரால, எதுக்காக, எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது ஒரு வகையான அது விமர்சனமா இருந்தா கூட அவருக்கு அது பொருத்தமானது, அவருக்கு அது சரியானது, சரியான நேரத்துல வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இப்போதும் துடிப்பாக செயல்படக்கூடிய அந்த உடல் வலிமை அவருக்கு இருக்கு. அதே போல வந்து தள்ளாத வயசுல போய் சும்மா ரெஸ்ட் எடுக்க போற மாதிரி இல்லாம, ஏன்னா மாநிலங்களவையே முதியவர்களின் ஓய்வு எடுக்கிற இடம் அப்படின்ற மாதிரி எல்லாம் முன்ன கமெண்ட் அடிப்பாங்க. அப்படித்தான் வந்து எம்பி பதவி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்பதான் வந்து துடிப்பாக செயல்படுகிற அந்த இளைஞர்கள், ஒரு நடுத்தர வயதுக்காரர்கள்லாம் உள்ள போற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. நீங்க திமுகலே பார்த்தீங்கன்னா கூட வில்சன் மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞர், தொடர்ச்சியாக வந்து திமுக மற்றும் நம்ம தமிழ்நாடு அரசு சார்பான வழக்குகளுக்கு வந்து தொடர்ச்சியாக வெற்றியை தேடி தருகிற ஒரு துடிப்பான வழக்கறிஞர். அதே போல கவிஞர் சல்மா, இவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு துடிப்பான வயசு நல்ல வேகமாக செயல்படக்கூடிய அந்த ஸ்டேஜ்லேயே வந்து அவங்க பாராளுமன்றத்துக்குள் நுழையிறாங்க. ஸோ கமலஹாசனும் வந்து இவங்க எல்லாரையும் விட ஒரு கூடுதலாக அந்த அந்த பாப்புலாரிட்டி ஒரு பக்கம், ஒரு புதிய சிந்தனை கொண்ட ஒரு மனிதர், மாறுபட்ட சிந்தனை கொண்ட ஒரு மனிதர், மக்கள் மேல அக்கறை கொண்ட ஒரு மனிதர். அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு போறது வந்து உள்ளபடியே தமிழர்களுக்கு பெருமையாக தான் இருக்கும். அவருக்கு மீண்டும் ஒரு முறை நமது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம்.